வெக்கப்படுவா எங்கக்கா, எத்தனை முறை காலி விழுவா எங்கக்கா, எத்தனை முறை கையெடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை பிச்சை எடுப்பா எங்கக்கா அப்படின்னுட்டு சொல்லிட்டு நகை விலையை ஏற்றிட்டீங்களே. அப்பா யார் தான் ஏற்றுறாங்கன்னு தெரியல. இந்த பார் இந்த மணி தான். நான் செயின் போட ஆசைப்படுறேன், தோடு போட ஆசைப்படுறேன், ஒன்றும் இல்லை. என் பிள்ளைங்களை எப்படி கட்டி கொடுப்பேன்னு தெரியல. இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களை யார் பாப்பா? என் பிள்ளைங்களை எப்படி கட்டி கொடுப்பேன்? ஜிஎஸ்டி வரி ஏற்றுறீங்க, நகை விலையை ஏற்றுறீங்க. இந்த ஃபோனு ஒன்று வந்துருச்சு. ஃபோனு ஏர்டெல்லு, ஏர்செல்லு, ஜியோ எல்லாத்துக்கும் காசு ஏற்றுறாங்களாம். மாண்புமிகு முதலமைச்சரே, இது யார் ஏற்றினாலும் நீங்கள் கண்டிப்பு படுத்துங்க. நேற்று தான் இந்த பதிவு போட்டேன், இன்றைக்கி அதுக்குள்ளே ஜியோ ஏற்றிட்டீங்க காசு. ஜியோ வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், அது ஓப்பனாக நான் பேச முடியாது. அதனால் இந்த ஏர்டெல்லு, வோடாஃபோனு, ஏர்செல்லு, இன்னும் எத்தனையோ இருக்குது வைரஸ் மாதிரி. இந்த வைரஸ் எல்லாம் ஒழிங்க முதல்ல. நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர், நீங்கள் நினச்ச இது வேணாலும் செய்யலாம். எவன் வச்சுருந்தா உங்களுக்குன்னா? ஏன் மக்கள்கிட்ட இந்த வரியெல்லாம் ஏற்றாத, இந்த ஃபோன் காசு ஏற்றாத. என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது? உலகம் அழிய போகுது. அவங்கவுங்க சொந்தமாக வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. எத்தனையோ கிரவுண்டு சும்மா கிடக்குது, அதுவும் இல்லை. இப்போ பட்டா ஒன்று கொடுத்துருக்கீங்க, அந்த பட்டாவில் ஒரே நம்பர் இருக்கான் எல்லா பட்டாவிலையும். எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? கேட்டால் இந்த பொம்பளை அதிகமாக பேசுதுன்னுவீங்க, ஓவர் வாயின்னுவீங்க. நான் ஓவர் வாயும் இல்லை, ஓவா வாயும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஃபோன் வரி, சாப்பாட்டு வரி, பிளாஸ்டிக் வரி, அந்த வரி, இந்த வரி அப்படின்னு ஏற்றாதீங்க. இப்போ இந்த ஃபார்ம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே, அவங்கள நிரப்ப சொல்கிறீங்க. எங்களாலேயே நிரப்ப முடியல, அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நிரப்புவாங்க? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மயக்கம் வருது, தயக்கம் வருது. போகிற வழியில் விழுந்துருவோம் போல், போகிற வழியில் செத்துருவோம் போல். இந்த மோடி அவர்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்லுங்கள்? என் மக்களுக்கு இது வேணாம். நாங்கள் பழைய ஓட்டர் ஐடியை வச்சு அதை ஃபில்லப் பண்ணி அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடட்டும். செத்தவங்க ஓட்டு எங்களுக்கு தெரியும், இருந்தவங்க ஓட்டு தெரியும், போனவங்க ஓட்டு தெரியும், வந்தவங்க ஓட்டு தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களை திணிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் தூக்கு போட்டு செத்துருவாங்க இதுக்கு அலைஞ்சி. மயக்கம் வருதுன்றாங்க, தயக்கம் வருதுன்றாங்க, கால் வலிக்குதுன்றாங்க, வீங்குதுன்றாங்க. அதிகாரிங்களாம் அலையிறாங்க மயக்கம் வந்து, சாப்பிடாம தண்ணி குடிக்காம. அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்களே, அது தப்பா இல்லையா? உங்களை குற்றம் சொல்ல, இது யார் உங்களுக்கு உத்தரவு போட்டு நீங்கள் வந்து இங்கே அதை செயல்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அவங்கள சொல்கிறேன். ராகுல்